Welcome to TN Science World. Today we see the continuation part of the lesson in 7th Standard Science, Term 2, UNIT-4, Cell Biology. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 2 அலகு 4 செல் பயாலஜி, செல் உயிரியல் என்கின்ற பாடத்தினுடைய தொடர் காணொலியை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம். First we see the plant and animal cell comparison. தாவர மற்றும் விலங்கு செல் ஒப்பீடு. Why do plant cells different from animal cells? They differ from each of the because they have to perform a different functions. Now you know that there are many main similarities between the plant and animal cells. Let us see how they differ from one another as given to the picture and activity 3. தாவர மற்றும் விலங்கு செல்களுக்கிடையே ஏன் வேறுபாடு காணப்படுகிறது? ஏனெனில் அவைகள் வெவ்வேறு பணிகளை மேற்கொள்கின்றன. இப்போது தாவர மற்றும் விலங்கு செல்களுக்கிடையே உள்ள முக்கிய ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் என்ன என்பதை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள படத்திலே பார்க்கலாம் என்று நாம் ஏற்கனவே படித்துள்ளோம். And then we see the human cells related to the function, different types of cells. செயல்களுடன் தொடர்புடைய மனித செல்கள், பல்வேறு வகையான செல்கள் இருக்கிறது. Different types of cells. Our body is made up of many different kinds of each cells. Each type of cells is specialized to perform a specific function. Depending on the function, cell has specific shape, size, and many have some components which other type of cells do not have. Have a look at the difference between the nerve cells and red blood cells in the images. Even though there are many different types of cells, there are some of components common to all types of cells. Let us take a look at this in the next session. நமது உடல் பலவிதமான செல்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வகை செல்லும் ஒரு குறிப்பிட்ட செயலுடையது. செல்லினுடைய பணிகளை பொறுத்து ஒவ்வொரு செல்லும் மற்ற செல்களிலிருந்து மாறுபடக்கூடியது வகையிலே குறிப்பிட்ட வடிவம், அளவு மற்றும் சிறப்பு கூறுகளை பெற்றிருக்கிறது. நரம்பு செல்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் இடையே உள்ள வித்தியாசங்களை பாருங்கள். செல்கள் பல வகையாக இருப்பினும் அனைத்து செல்களும் பொதுவான செல் கட்டமைப்பு கூறுகளை பெற்றிருக்கும். இருந்தபோதிலும் சில வேறுபாடுகள் காணப்படும். அதை இங்கே நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். வாட் இஸ் இன்சைட் த செல்? செல்லிற்குள்ளே என்னதான் இருக்கிறது? Inside a cell there are many tiny structures called as organ cells. The organ cells are responsible for providing need of the cell. They work to bring in a food supplies, get rid of waste, protection and repair the cell, and help to grow and reproduce. Each one has a specific function to do for the cell, and if any one organ cell stop its function, then the cell is programmed to die. ஒரு செல்லின் உள்ளே பல மிகச்சிறிய அமைப்புகள் உள்ளன. அவை செல் நுண்ணுறுப்புகள் என அழைக்கப்படுகிறது. இந்த நுண்ணுறுப்புகள் செல்லிற்கான அனைத்து தேவைகளையும் வழங்குகிறது. இந்த நுண்ணுறுப்புகள் தங்களுடைய செயலின் மூலம் உணவு வழங்குவதற்கும், கழிவுகளை அகற்றுவதற்கும், உயிரை பாதுகாப்பதற்கும், செல்லை சரி செய்வதற்கும், வளரவும் மற்றும் இனப்பெருக்கம் செய்யவும் உதவுகிறது. நுண்ணுறுப்புகள் ஒவ்வொன்றும் செல்லிற்கு ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுகின்றன. செல்லினுடைய ஒரு நுண்ணுறுப்பு அதனை செயல் செய்வதை நிறுத்திவிட்டால் அந்த செல் இறந்துவிட நேரிடும். And then we say the cell structure, செல்லினுடைய அமைப்பு. As we have mentioned before, all cells have some common structure. They are cell membrane, cytoplasm and nucleus in most eukaryotic cells. The structure of typical plant and animal cells shown following peculiarities. முன்பு நாம் குறிப்பிட்டுள்ளபடி அனைத்து செல்களும் சில பொதுவான அமைப்பினை பெற்றுள்ளன. அவை செல் சவ்வு, சைட்டோபிளாசம், உட்கரு, பெரும்பாலான யூகரியாட்டிக் செல்கள் காணப்படக்கூடியவை. தாவர மற்றும் விலங்கு செல்கள் தனிச்சிறப்புகளை பெற்று காணப்படக்கூடியவை. முதலிலே செல் மெம்பரேன், செல் சவ்வு. The boundary of the animal cell is the plasma membrane which is also called as a cell membrane. விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது பிளாஸ்மா சவ்வு. இது செல் சவ்வு எனவும் அழைக்கப்படுகிறது. செல் வால், சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர். All animal and plant cells are enclosed or surrounded by a cell membrane as you learned before. However, as you might have noticed previously, that animal cells often have an irregular shapes
whereas plant cells have much more regular and rigid shape. Plant cells have a additional layer on the outer side of the cell membrane. This is called as the cell wall that provides the framework for support and stability. முன்னர் நாம் கற்றுக்கொண்டது போல அனைத்து விலங்கு செல்களிலும் பாதுகாப்பு அரணாகவும் ஒழுங்கற்ற வடிவத்தையும் கொண்டிருக்கின்றன. அதே சமயத்திலே தாவர செல்கள் ஒழுங்கான திடமான வடிவத்தை கொண்டிருக்கிறது. தாவர செல்லில் செல் சவ்விற்கு வெளியே சுற்றி கூடுதல் அடுக்குகளை கொண்டிருக்கின்றன. இது செல் சுவர் என அழைக்கப்படுகிறது. இந்த சுவர் தாவர செல்லிற்கு பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாட்டிற்கான சட்டகமாக செயல்படுகிறது. செல் சுவர் பல்வேறு கலவைகளால் ஆனது. The cell was formed from various compounds, the main one being cellulose. Cellulose helps to maintain the shape of the plant cell. This allows the plant to remain the rigid and upright even if it grows to the great heights. Each cell is interconnected with its neighboring cells through opening called plasmodesmata. செல்சுவர் பல்வேறு கலவைகளால் ஆனது. முக்கியமாக செல்லுலோஸ் தாவர செல்லிற்கான வடிவத்தை தருகிறது. இது அதிக உயரத்திற்கு வளர்ந்து விட்டாலும் கூட தாவரங்கள் உறுதியாகவும் நேராகவும் இருக்க அனுமதிக்கப்படுகிறது. பிளாஸ்மாடெஸ்மேட்டா என்று அழைக்கக்கூடிய சிறிய தாவரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைந்து கொள்கிறது. நமக்கு இங்கு தாவர செல் விலங்கு செல்லுடைய படங்களை தெளிவாக கொடுத்து அதனுடைய செல்சுவர் செல் வால், குளோரோபிளாஸ்ட், சென்ட்ரியோல், வேக்யூல், ஸ்மால் வேக்யூல், லார்ஜ் வேக்யூல், ஸ்மால் வேக்யூல், அதாவது பெரிய குமிழ்கள், சிறிய குமிழ்கள், தென் உட்கரு நியூக்ளியஸ், ரைபோசோம், சைட்டோபிளாசம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கோல்கி பாடிஸ், மைட்டோகாண்ட்ரியா, இதெல்லாம் என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படிங்கிறத நமக்கு இங்கே தெளிவாக படம் போட்டு அதுக்குண்டான விளக்கங்களை கொடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒன்று. And then we see the activity 3. Study the picture given and write the difference between the cells that you observe in the given table. 2 செல்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளான்ட் செல்ஸ், அனிமல் செல்ஸு. இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, உங்களுக்கு என்ன தெரிகிறதோ அதனுடைய வித்தியாசங்களை அட்டவணைப்படுத்துக. And then specialized cell structure and function. Epithelial cells, they are mostly flat and columnar in shape. எபித்திலியல் செல்கள் இவை தட்டையான மற்றும் தூண் வடிவத்தில் கொண்டிருக்கிறதுடைய பணிகள் உடலுடைய மேற்பரப்பை மூடி பாதுகாக்கிறது. They cover the surface of the body for protection. Muscle cells, they are long and spindle shaped. தசை செல்கள் அவை நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமாக உள்ளது. சுருங்கி விரிவடையும் தன்மையால் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகிறது. They can contract and relax, allowing the cell for movement. Nerve cells, the body nervous cells is branched within an elongated nerve fiber. Nerve cells are specialized to carry and conduct message thin coordinate that coordinate the function of the body. இரத்த சிவப்பு செல்கள் உடலுடைய பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்கிறது. அப்பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கிறது. And the red blood cells round concave and disc shaped. Red blood cell carry argon and collect carbon dioxide from the various part of the body. இரத்த சிவப்பு செல்கள் வட்ட வடிவமும் இருபுறமும் குழி மற்றும் தட்டு வடிவத்தில் இருக்கிறது. இரத்த சிவப்பு செல்கள் உடலுடைய பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்கிறது. அப்பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கிறது என்ற நிகழ்வோடு செல்லினுடைய சிறப்பு, அமைப்பு, பணிகள் ஆகியவற்றை பற்றி அட்டவணை வாயிலாக மாணவர்களாகிய உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. And then do you know the stem cell? மூலச்செல் என்றால் என்ன, அதனுடைய வேலைகள் எவ்வாறு இருக்கிறது? Stem cells are quite amazing as they can divide in the multiple way at the same time with their ability to develop into any other type of cell. Embryonic stem cells are very special as they can become absolutely any type of the cell in the body. For example, blood cell, nerve cell, muscle cells or gland cells. So they are utilized by the scientists and medicos to cure and prevent some disease like spinal cord injury. மூல செல்கள் எந்த ஒரு வகை செல்களுக்குள்ளும் பிரிதல் அடைந்து பெருக்கம் அடைந்து வளர்ச்சி அடையும் திறனுடையது. ஆனால் மூலச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏனெனிலே உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும்
அவை மாறக்கூடியது, அதாவது இரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள் அல்லது சுரப்பி செல்கள். எனவே அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூலச்செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக முதுகுத்தண்டிலே ஏற்படக்கூடிய காயம். இவற்றிலே பொதுவாக வளர்ப்பு மூலச்செல், தசை செல், குடல் செல்கள், கல்லீரல் செல்கள், இதய செல்கள், நரம்பு செல்கள், இரத்த செல்கள் என தனித்தனியாக படங்கள் வாயிலாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அண்ட் தென் வி see the cytoplasm. செல்லினுடைய இயக்க பகுதி அல்லது செல் இயக்கத்தினுடைய பகுதியாக I am the area of the movement இயக்க பகுதியாக இருக்கிறது. when you look at the temporary mounds of an onion peel, you can see a large region of each cell and enclosed by the cell membrane. This region takes place of very little strain. It is called the cytoplasm. The cytoplasm includes all living parts of the cell within the cell membrane, excluding the nucleus. The cytoplasm is made up of a cytosol and called organelles. The cytosol is watery, jelly-like medium made up of 70% to 90% of water and usually colorless. Cell organelles are a structure present in a cell are endoplasmic reticulum, vacuole, ribosome, Golgi body, lysosome, mitochondria, centriole, chloroplast surrounded by the plasma membrane and cell wall. நாம் வெங்காயத்தை உரித்து எடுக்கும்போது நடுவில் வைத்து கூட்டு நுண்ணோக்கி மூலம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செல்லும் செல்சவின் மூலம் இணைக்கப்பட்ட ஒரு பெரிய பகுதியை நாம் பார்க்க முடியும். இது சிறிது சாயமேறிய பகுதி, இதுவே சைட்டோபிளாசம் அழைக்கப்படுகிறது. சைட்டோபிளாசம் என்பது செல்சவினை உள்ளடக்கிய செல்லினுடைய அனைத்து பகுதியிலும் கொண்டது, ஆனால் உட்கருவை தவிர்த்துள்ள பகுதியாகும். சைட்டோபிளாசம் சைட்டோபிளாச மற்றும் செல் நுண்ணுறுப்புகளால் ஆனது. சைட்டோசால் என்பது நீர் நிறைந்த ஜெல்லிகள் போன்ற 70 முதல் 90% அளவு நீரால் நிரப்பப்பட்டது. இது நிறமற்றது. செல்லில் உள்ள நுண்ணுறுப்புகள் மற்றும் அமைப்புகள் என எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், நுண்குமிழிகள், ரைபோசோம், கோல்கை உறுப்புகள், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல்கள், பசுங்கணிகம், பிளாஸ்மா சவ்வு மற்றும் செல் சுவர் ஆகியவை இதில் அடக்கம். அதற்கு அடுத்தபடியாக புரோட்டோபிளாசம் வெர்சஸ் சைட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் மற்றும் சைட்டோபிளாசம். In particular, the material inside and outside of the nuclear membrane is known as the protoplasm. The fluid inside the nucleus is known as the nuclear fluid or nucleoplasm, and outside the nucleus is called as a cytoplasm. உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருட்கள் புரோட்டோபிளாசம் என அழைக்கப்படுகிறது. உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம் என அழைக்கப்படுகிறது மற்றும் உட்கருவுக்கு வெளியே சைட்டோபிளாசம் என அழைக்கப்படுகிறது. இன்சைட் தி சைட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே காணப்படக்கூடிய உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. இது செல்லினுடைய ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுகிறது. டு யூ ரிமெம்பர் லேர்னிங் அபவுட் த ஃபுட் ஆஸ் த எனர்ஜி ஆஃப் சோர்ஸ் ஃபார் த பாடி? Just a wood is burnt to release the stored potential energy to make the fire, to heat some water. The food that you ate to be broken down in order to release the energy, which can be used by your body to function. Mitochondria are responsible to do this function. நம் உடலுடைய ஆற்றலுக்கு ஆதாரமாக உள்ளது உணவை பற்றி நீங்கள் படித்துள்ளீர்கள். நீர், உணவு இவற்றை சூடுபடுத்துவதற்கு தேவையான ஆற்றலை மரக்கட்டையை எரித்து பெறுவதைப் போலவே நாம் சாப்பிடும் உணவை செரிமானம் செய்து ஆற்றலை பெற மைட்டோகாண்ட்ரியா அவசியமாகிறது. வெரி ஆக்டிவ் செல்ஸ் ஹாவ் மோர் மைட்டோகாண்ட்ரியா தேன் செல்ஸ் that are less active. Which type of cell do you think will have more mitochondria? A muscle cells or a bone cells. Mitochondrion is an oval or rod-shaped double membrane bounded organelle. Aerobic respiratory reaction takes place within the mitochondrion to release energy. So it is known as the powerhouse of the cell. The energy produced within the mitochondrion is used for all the metabolic activities of the cell. மைட்டோகாண்ட்ரியா என்பது கோள அல்லது குச்சி வடிவிலான இரட்டை சவ்விலான நுண்ணுறுப்பு. காற்று சுவாச வினைகளிலே ஈடுபட்டு ஆற்றல் வெளியீடு செய்யப்படுகிறது. எனவே இது செல்லினுடைய ஆற்றல் மையம் என அழைக்கப்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியாவால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல்
அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்பது மைட்டோகாண்ட்ரியாவினுடைய விளக்கமாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. குளோரோபிளாஸ்ட் அண்ட் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ், பசுங்கணிகம் தாவரங்களுடைய உணவு தயாரிப்பாளர்கள் அவர்கள்தான். Do you notice the green organelle present in the plant cells and absent in animal cells? Chloroplast has the only cell organelle that can produce the food from the sun energy. When plants with the chloroplast are able to do photosynthesis because they contain the very important green pigment chlorophyll. Chlorophyll can absorb radiant energy from the sun and convert into the chemical energy which can be used by the plants and animals. Animal cells lack chloroplast and are unable to do photosynthesis. பசுங்கணிகம் என்பது ஒரு வகை கணிகம். தாவர செல்களில் மட்டுமே பசுமை நிற நுண்ணுறுப்பாக இருக்கின்றன. விலங்கு செல்களில் இவை காணப்படுவதில்லை. முக்கியமாக கணிகம் 2 வகைகள், வண்ணக்கணிகம் நிறமுள்ளது மற்றும் வெளிர்கணிகம் நிறமற்றது என 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. சூரிய ஆற்றலிலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு பசுங்கணிகமாகும். இதில் உள்ள நிறமே பச்சையமாகும். பச்சையம் சூரியனுடைய ஒளி ஆற்றலை பெற்று வேதி ஆற்றலாக மாற்றி உணவு தயாரிக்கிறது. அதை தாவரமும் விலங்குகளும் பயன்படுத்துகின்றன. விலங்குகளில் பசுங்கணிகம் இல்லை, ஆனால் அவை ஒளிச்சேர்க்கை செய்யப்படுவது இல்லை. அதற்குண்டான படங்கள் லீஃபு, செல்ஸின் லீஃபு, குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படங்கள் வாயிலாக உங்களுக்கு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக அப்சர்விங் குளோரோபிளாஸ்ட் இன் அல்கே. பசுங்கணிகத்திலே பாசியிலே பசுங்கணிகத்தை கண்டறிதல். கலெக்ட் சம் algae from the pond and separate out of the thin filaments of them. Place a new filaments on a side, observe it under the microscope, take the help of given figure and draw the picture of chloroplast that you have observed under the microscope. Chloroplast is a type of plastid which are present only in the plant cell. Plastids are mainly of 2 types, chloroplast and chromoplast colored and leucoplast colorless. குளத்திலிருந்து சில பாசிகளை சேகரித்த பின் அதனை இலைகளாக பிரித்து ஒரு நடுவத்திலே சில இலைகளை வைக்க வேண்டும். பின் கூட்டு நுண்ணோக்கின் மூலம் அவற்றை கவனித்து நீங்கள் பார்த்துள்ள பசுங்கணிகத்தினுடைய படங்களை வரைந்து கொடுக்க என உங்களுக்கு பாடப்புத்தகத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Do you know various range of these plastids impact different colors or to various parts of the plant? Chromoplast impart color to flower and fruits. As fruits ripen, chloroplast change to chromoplast such as is converted to sugar. பல்வேறு வகையான தாவரங்கள் பல்வேறு வகையான வண்ணங்களை கொண்டு காணப்படுகிறது. காரணம் கணிகங்கள் ஆகும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ணக்கணிகம் மலர் மற்றும் பழங்களுக்கும் வண்ணத்தை அளிக்கிறது. பழங்கள் பழுக்கும் பொழுது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகங்களாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதற்குண்டான ரகசியமாகும். And then we see the Golgi complex. I need a break. கோல்கை பாடிஸை பற்றி அடுத்தபடியாக படிக்க வேண்டும். கோல்கை உறுப்புகள் எனக்கு இடைவெளி தேவை என அழைக்கக்கூடியவை. மெம்பரேன் பவுண்டட் sac are stacked on the top up to the other with the associated secretory vessels are collectively known as the Golgi complex. Function of Golgi complex are the production of secretory substances, packaging the secretion. This is the secret behind the change in the color and taste of fruits. சவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள அமைப்பு கோல்கை உறுப்புகள் என அழைக்கப்படுகிறது. கோல்கை உறுப்புகள் நொதிகளை சுரப்பது, உணவு செரிமானம் அடையச் செய்வது, உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது போன்ற பணிகளிலே ஈடுபடுகிறது. அதற்குண்டான படங்களும் சிஸ்டர்னே, உள்ளே வரக்கூடிய போக்குவரத்து வெசில்கள், சுரக்கும் வெசில்கள், புதிதாக உருவான வெசில்கள், செக்ரேட்டரி வெசில்ஸ், நியூலி ஃபார்மிங் வெசில்ஸ், கோல்கை உறுப்புகளுடைய படங்களும் அதற்குண்டான விளக்கங்களும் பாகங்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. And then we see the lysosome, suicide bag. Everything I touch I destroy. You will find organ cells called as a lysosome, which are very small to view using a light microscope. They are a main digestive compartment of the cell. The lys a cell, hence they are called as a suicide bag. நான் எவற்றை தொடுகின்றனோ அது அழியும். நீங்கள் கண்ட நுண்ணுறுப்பை லைசோசோம் என்று அழைக்கலாம். அவை நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும்.
மிகவும் சிறிய அமைப்பாகும். இவை செல்லினுடைய முதன்மையான செரிமான பகுதி. இவை செல்லிலே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலை பை என நாம் இதை அழைக்கிறோம். செல்லிற்குள்ளே சிதைவடையக்கூடிய வேலைகளை செய்கிறது. மெம்பரேன், ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ், டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன்ஸ், உரை, செரிமான நொதி, லைசோசோம் என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. படங்கள் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. And then we see the centrioles. They are generally found close to the muscle nucleus and made up of a tube-like structure. Centrioles or centrosomes are present only in the animal cells and absent in plant cells. It helps in the separation of chromosomes during the cell division. இவை பொதுவாக உட்கருவிற்கு அருகிலே காணப்படுகின்றன. குழாய் போன்ற அமைப்புகளால் ஆனவை. இவை விலங்கு செல்களில் மட்டுமே உள்ளன மற்றும் தாவர செல்களில் காணப்படவில்லை. செல் பகுப்பின் பொழுது குரோமோசோம்களை பிரிப்பதற்கு இந்த சென்ட்ரியோல்கள் உதவுகிறது. மேற்வகுப்பிலே நீங்கள் படிக்க இருக்கிறீர்கள். டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப்ஸ் ஆஃப் சென்ட்ரியோல், டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் ஆஃப் சென்ட்ரியோல்ஸ், இட் வில் பி சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியரை பொறுத்து அவை 3 அல்லது 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. டியூலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக் என. அதை செல் பிரிதல மேல் வகுப்பிலே நீங்கள் யூ ஹேவ் ஸ்டடிட் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். Then endoplasmic reticulum, you guys are quite, I have so much work to do. Endoplasmic reticulum, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, அமைதியாக இருக்கவும் என்று தமிழிலே இதற்கு அர்த்தம். It is an intermembranous network made up of a flat or tubular sac within the cytoplasm. Endoplasmic reticulum of 2 types. They are rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. சைட்டோபிளாசத்திற்குள்ளே தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் ஆகும். இதில் சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் மற்றும் மென்மையான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் என 2 வகைகள் உள்ளன. சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் என்பது ரைபோசோம்கள் இணைந்திருப்பதாக புரதச் சேர்க்கைக்கு உதவுகிறது. மென்மையாக இருக்கக்கூடியவை பார்த்தோம்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம் ஆர் ரஃப் டியூ டு த ரிபோசோம் அட்டாச்டு டு த மெம்பரேன் which helps in the synthesis of protein. புரத சேர்க்கைக்கு இது உதவுகிறது. தென் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம், இட் இஸ் த நெட்வொர்க் டு டியூபுலர் சாக் வித்தவுட் ரைபோசோம் ஆன் த மெம்பரேன். தே பிளே எ ரோல் இன் த சிந்தசிஸ் ஆஃப் த லிபிட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட் தம் வித் இன் த செல். மென்மையான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலில் ரைபோசோம்கள் அற்று காணப்படுகிறது. இதனுடைய பணிகள் என்று என்ன பார்க்க வேண்டும். நியூக்ளியஸ், அதற்கு அடுத்தபடியாக கொழுப்புக்கள், ஸ்டீராய்டு ஆகியவை தயாரிப்பதிலே கடத்துதலிலும் பங்கு கொள்வதிலும் இது பிரதான பணியாற்றுகிறது என்பதை நாம் அறிவோம். அதன் பின் நியூக்ளியஸ், எவ்ரி ஒன் டூ ஐ சே ஆக்டிங் லைக் த பிரெயின் ஆஃப் த செல். உட்கரு, நான் சொல்வதை மற்றவர்கள் செய்வார்கள் என்பதுதான். Plant and animal cells have a nucleus inside the cytoplasm. It is surrounded by the nuclear envelope. One or two nucleus and the chromatin body are present inside the nucleus. During cell division, the chromatin body is organized into chromosome, storage of genetic material and transfers heredity character from generation to generation are the function of chromosome. உட்கரு செல்லினுடைய மூளையாக செயல்படுகிறது. விலங்கு செல்களிலே சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு உள்ளது. உட்கரு உரை உட்கருவை சூழ்ந்துள்ளது. 1 அல்லது 2 நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமோட்டின் உடல் ஆகியவை உட்கருவின் உள்ளே உள்ளன. செல் பிரிதலின் போது குரோமோட்டின் உடலானது குரோமோசோமாக அமைக்கப்படுகிறது. Then the functions of nucleus in control all the process and chemical reaction to takes place inside the cell. உட்கரு செல்லிலே நடைபெறக்கூடிய அனைத்து உயிர் செல்களையும் வேதிவினைகளையும் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை உட்கருவே செய்கிறது. அடுத்தபடியாக இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்தக்கூடிய பணிகளை செல்லினுடைய உட்கருவே செய்கிறது. இதில் உட்கரு உரைகள் நியூக்ளியர் போர்ஸ், நியூக்ளியோலஸ், நியூக்ளியர் மெம்பரேன், ஃபைப்ரஸ், குரோமோசோம் டிஃப்யூசஸ், கேரியோபிளாசம், கிரானுலஸ் அண்ட் குரோமோட்டின் கண்டென்ஸ்டு. அதாவது சிஸ்டர்னே உட்கரு, உட்கரு துளைகள், உட்கருமணி, குரோமோட்டின் இலைகள், உட்கரு உரைகள் ஆகியவற்றை கொண்டு உட்கரு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தெளிவாக படமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பாகங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இறுதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆக்டிவிட்டி 3, summarize what you have learnt
What you studied in the internal structures of the cell, let us summarize it. What we have learned to so far complete this table by filling the main function of each of the cell structure. இந்த அட்டவணையை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். இதில் இருக்கக்கூடிய செல் மெம்பரேன் அதனுடைய ஃபங்க்ஷன், செல் வால் அதனுடைய ஃபங்க்ஷன், சைட்டோபிளாசம் அதனுடைய ஃபங்க்ஷன், மைட்டோகாண்ட்ரியா அதனுடைய ஃபங்க்ஷன், வேக்யூல் அதனுடைய ஃபங்க்ஷன், குளோரோபிளாஸ்ட் அதனுடைய ஃபங்க்ஷன், எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் அதனுடைய ஃபங்க்ஷன், ரெட்டிகுலம் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன என்பதை இந்த அட்டவணையிலே பூர்த்தி செய்தால் இப்பாடத்தை முழுமையாக நாம் படித்ததற்குண்டான அனைத்து பலன்களையும் பெற்றதாக அர்த்தம் என உங்களுக்கு இறுதியாக ஒரு அட்டவணை, இறுதியாக ஒரு do you know. Red blood cells do not contain a nucleus. Without nucleus, the cells die quickly. About 2 million red blood cells die every seconds. Luckily, the body produces new red cells in every day. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமும் கூட, சிகப்பு செல்கள் இருக்கிறது இல்லையா, சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு கிடையாது. உட்கருவென்று இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கிறது மனித உடலிலே. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பிலே புதிய இரத்த செல்கள் தினமும் தோற்றுவித்துட்டே இருக்குது. இல்லைன்னா நம்ம இந்த செல்கள் இறக்க மனிதனுடைய இறப்பும் தீர்மானிக்கப்பட்டுவிடும். ஆனால் எதேச்சையாக இறைவனுடைய படைப்பால் ஒவ்வொரு நொடியும் மனிதனுடைய உடம்பிலே இரத்த சிவப்பு செல்கள் அதிக அளவிலே உற்பத்தி ஆகி கொண்டிருக்கின்ற, அதனால்தான் மனிதன் இன்னும் உயிரோடு நடமாடி கொண்டிருக்கிறான் என்கின்ற இந்த இறுதி நிகழ்வோடு the lesson 4 should be completed, cell biology should be completed. We will be see again the next video. Until then, thank you so much.